நாம் பார்க்கிறோம். அந்த பாவிலிருந்து அந்த தறியிலே நெய்யப்பட்டு பிறகு கருவி கொண்டு அதை துணிக்கின்றோம். துணிப்பதால் அதற்கு துணி என்று பெயர். நாம் சொல்லக்கூடிய அந்த தறியிலிருந்து அந்த ஆடையை நம்ம செய்கின்ற பொழுது அதை கருவி கொண்டு அறிவதனால் அந்த குலத்துக்கு அறுவையர் குலம் என்று பெயர். நெசவாளர் என்றது தான் அறுவையர் குலத்து வந்தார் என்று குறிப்பிடுகிறார். மன்னிய தொழில் தங்கள் மரபின் மேம்பாடு மிக்கார். எனவே நெசவு தொழிலில் மேம்பாடு மிக்கவராக விளங்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, பாம்பை தனக்கு ஆபரணமாக அணிகலனாக கொண்டிருக்கிற சிவபெருமானை வணங்குகிற அன்பர். எனவே இறைவனை வணங்குகிற அடியவரிடத்திலையும் இவர் அன்புடையவராக இருப்பவர். இறைவன் மீது கொண்ட அன்பு காரணமாக அவரை வணங்குகிற அடியவரிடத்திலும் அன்புடையவராக விளங்குகிறார். ஆங்கு அவர் மனத்தின் செய்கை அரண் அடி போதுக்கு ஆக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி, தாங்கு கைத்தொழின் செய்கை தம்பிரான் அடியவர்க்கு ஆக, பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவனவும் நெய்வார். இப்போ நம்முடைய நேசநாயனார் எத்தகைய பணி செய்கிறார் அப்படின்னு இந்த ஒரே ஒரு பாட்டு அவருடைய முழுமையாக அவரை படம் பிடித்து காட்டுகிறது. ஆங்கு அவர் மனத்தின் செய்கை, தன்னுடைய நெஞ்சத்தில் சிவபெருமான் திருவடியை வைத்து கொண்டு எப்போதும் அந்த நினைப்பிலேயே இருப்பார். அரண் அடி போதுக்கு ஆக்கி, எனவே நெஞ்சத்தை சிவபெருமானின் திருவடிக்காக ஆக்கி கொண்டு, ஓங்கிய வாக்கின் செய்கை, இந்த சொல் வாக்கு என்பது நாம் ஏதேதோ ஒரு வகையில் பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய நாயனார் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்வதற்காகவே பயன்படுத்துகிறாராம். அதனால் சொன்னார், ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துமே ஆக. ஆக ஐந்தெழுத்து தான் இருக்கின்றதிலே உயர்ந்ததாக சொல்லப்பெறுவது. இறைவனுடைய நாமமாக, அவனுக்கு வடிவமாக, அவருக்கு எல்லாமாய் நிற்கக்கூடியது. எனவே நம் வகையில் சொல்லணும்னா மந்திரமாக, நாமமாக, வடிவமாக இறைவனுக்கு இருப்பது அஞ்செழுத்து தான். அத்தகைய அஞ்செழுத்தை அதை இடையராது சொல்லக்கூடியவர். நெஞ்சத்தாமரையில் இறைவன் திருவடியை இடையராது நினையக்கூடியவர். வாக்கின் பணியாக அஞ்செழுத்து, உயர் அஞ்செழுத்து என்று குறிப்பிடுகிறார். அந்த உயர்ந்த ஐந்தெழுத்தை கூடியவராக நிற்கிறார். சரி, உடம்பு என்ன பணி செய்கிறது? ஆக தாங்கு கைத்தொழிலின் செய்கை தம்பிரான் அடியவர்க்கு ஆக. எனவே